வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 12th காமர்ஸில் யூனிட் 4 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த யூனிட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த யூனிட்டில் சாப்டர் 12 எம்ப்ளாயி ட்ரைனிங் மெத்தட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஆன் தி ஜாப் ட்ரைனிங் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. இப்போ ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்கில் ஆல்ரெடி 4 மெத்தட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ 5th மெத்தட் என்ன அப்படின்னாக்க செமினார் ஆர் கான்ஃபரன்ஸ் மெத்தட். அதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன் பாருங்கள். ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் அப்படின்னாக்க நம்ம வந்து ஒர்க் பிளேஸ்லேயே நம்ம ட்ரெயின் பண்ண முடியாது. ட்ரைனிங் அவே தி ஒர்க் பிளேஸ், அது ஒர்க் பிளேஸுக்கு வெளியில் போய் தான் ட்ரைனிங் பண்ணணும். இதுக்கு பேர் தான் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் நம்ம ஆல்ரெடி 4 மெத்தட் பார்த்துட்டோம். இப்போ 5th மெத்தட் பார்க்க போகிறோம், செமினார் ஆர் கான்ஃபரன்ஸ் மெத்தட். 5th மெத்தட் என்னன்னாக்க செமினார் ஆர் கான்ஃபரன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடியது. செமினார் அப்படின்னாக்க நீங்கள் யூஜி டிகிரி படிக்கும்போது இல்லை பிஜி டிகிரியில் டெஃபினட்டாக வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் செமினார் எடுக்கணும். அப்படின்னாக்க டீச்சர்ஸ் வந்து லெசன் நடத்துவாங்க. சம்டைம் என்ன பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அது டீச்சர்ஸ் சொல்லக்கூடாது, ப்ரொஃபஸர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்க சம்டைம் வந்து உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்து இந்த டாபிக் வந்து நாளைக்கு நீங்கள் செமினார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் அது பார்ட்டிசிபெண்ட், அதாவது ஸ்டூடெண்ட்ஸே செமினார் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க வந்து அந்த டாப்பிக்கை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அங்கே செமினார் எடுக்கணும். மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக அவங்க வந்து செமினார் எடுக்கணும். இது போல் பார்ட்டிசிபெண்ட்டே இங்கே இந்த ட்ரெயினில் என்ன பண்ணுவாங்கன்னா யார் பார்ட்டிசிபெண்ட்டையோ அவங்களே இதில் கலந்து வைப்பாங்க, அது ட்ரைனிங் கொடுக்க சொல்லுவாங்க. மற்ற எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்க சொல்லுவாங்க. அவங்க டாபிக் கொடுத்துருவாங்க. அவங்க டாப்பிக் வந்து அவங்க பேப்பர்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அந்த டாப்பிக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? மற்ற எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க அதில் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருப்பார்ல, அந்த இப்போ காலேஜில் ப்ரொஃபஸர்ஸ் இருக்க மாதிரி இந்த ட்ரைனிங்கு எக்ஸ்பர்ட் இருப்பார். பல பேர் கூட எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. அவங்களாம் இந்த டாப்பிக்கை பார்த்துட்டு இவங்க சொன்ன டாப்பிக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியுங்களா, அந்த டாப்பிக்கை பற்றி மற்றவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை பற்றி மற்றவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் செமினார் ஆர் கான்ஃபரன்ஸ் மெத்தட்னு சொல்லக்கூடியது. இது ஒர்க் பிளேஸில் நடக்காது. நம்ம வெளியில் போய் தான், அது அவே தி ஒர்க் பிளேஸுக்கு வெளியில் போய் தான் இது மாதிரி ட்ரைனிங் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்குது. இதனால் பாருங்கள், this method enables the trainees to listen to the lectures or talk delivered on specific topics and provides opportunities to the participant to interact with the speaker and get their doubts clarified, or select participants may be allowed to present papers with the audio visual aids as delegates. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க இதில் லெக்சரர்ஸ் பார்த்தினாக்க அவங்க லெக்சர் கொடுப்பாங்க. விரிவுரையாளர் அவங்க அந்த டாப்பிக்கை பற்றி அவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டாக் டெலிவரிஸ்னாக்க அவங்க வந்துட்டு மைக்லேயோ இல்லை நார்மலாக பேசுவாங்க. ஸ்பெசிஃபிக் டாபிக் பற்றி, அதாவது என்ன டாபிக் அவங்களுக்கு தேவையாக இருக்குதோ, எதை அவங்க ட்ரெயின் பண்ண போகிறாங்களோ அதை பற்றி, அந்த டாப்பிக்கை பற்றி பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வாய்ப்பை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா பார்ட்டிசிபெண்ட் கொடுப்பாங்க. பார்ட்டிசிபெண்ட்னாக யார் கலந்துக்கிறாங்களோ ட்ரைனிங்கில் அவங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ, ஸோ அது தெரிஞ்ச விஷயத்தை அவங்க வந்து செமினாராக அவங்க கூட சொல்லலாங்க. ஓகேவா? அதுக்கு பிறகு தான் அந்த பார்ட்டிசிபெண்ட் கொடுப்பாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை டு இன்ட்ராக்ட் வித் தி ஸ்பீக்கர் அண்ட் கெட் தேர் டவுட்ஸ் கிளாரிஃபைட், ஆர் செலக்ட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் மே பி அலவுட் டு ப்ரெசென்ட் பேப்பர்ஸ் வித் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் அஸ் டெலிகேட்ஸ் சொல்லி பாருங்க. அது அவங்களுக்கு பார்ட்டிசிபெண்ட்டுக்கு வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அவங்க நடத்திட்டு இருக்கும்பொழுதே அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது சில விஷயம் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு அந்த பார்ட்டிசிபெண்ட்டுக்கு வந்துட்டு பேப்பர் அண்ட் விஷுவல் எய்ட்ஸோட காமிச்சு அவங்க சொல்லலாம்னு சொல்லியிருக்குது. ஸோ அது மாதிரி எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அது மாதிரி சொல்லும் பொழுது நிறைய விஷயம் மற்றவங்க தெரிஞ்சிக்க முடியும். அந்த எக்ஸ்பர்ட்டும் அதை பற்றி நடுவில் சொல்லிகிட்டே இருப்பாப்புல, அவர் சொல்கிற மேட்டரை பற்றி அவர் எதுவும் அவங்களோட டாபிக் வந்து கொஞ்சம் கிளாரிஃபை இல்லாமல் இருந்துச்சுனாக்க இவர் சில இதை கிளாரிஃபை பண்ணுவார். யார் அப்படின்னாக்க அந்த எக்ஸ்பர்ட். ஓகேவா? பாருங்கள் அதை. And they share their rich experience at the seminar through their papers. Thus, participants can widen and deepen their knowledge by their active participation at the conference. இந்த நல்ல கவனிங்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க இது ஒரு மிக முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்குது.
இந்த செமினாரில் வந்து நிறையா பேப்பர்ஸ் வந்துட்டு அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த பார்ட்டிசிபெண்ட் கனெக்ட் பண்ணுறவங்க, அது பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னாக்க ட்ரைனிங் போகிறவங்க நிறையா பேப்பர்ஸ் வந்து அவங்க நிறையா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் தான் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த நாலேஜ் வந்து ஷேர் பண்ணிக்கிறது வந்து மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு சொல்லியிருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட நாலேஜ் வந்து ஷேர் பண்ணிக்கும்போது நிறைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. Thus, participants can widen and deepen their knowledge by their active participation at the conference. கான்ஃபரன்ஸில் வந்து யார் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனாக இருக்காங்களோ, யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களோட நாலேஜ் வந்து ரொம்ப டீப்பாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. அவங்க நிறையா விஷயங்களை வந்து வைடன் அண்ட் டீப்பன்னது வைடாக டீப்பாக தெரிஞ்சிக்கிற அளவுக்கு அவங்க நாலேஜ் வந்துட்டு நிறைய டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணுவோம் அதில். ஓகேவா, நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதில். இப்போ நமக்கே ஒரு டாபிக் கொடுக்கும்போது, இப்போ நம்மளே பார்ட்டிசிபேட் வச்சுக்கிங்களேன், நமக்கே ஒரு டாபிக் கொடுக்கும்போது நம்ம வந்து டாபிக் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவோம். ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து காலேஜில் மாஸ்டர் டிகிரி படிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு டாபிக் கொடுக்குறாங்க, அந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் வந்து நிறையா தெரிஞ்சுட்டு போனால் தான் அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, வைடான டீப்பர் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்குவீங்க. அதே போல் இப்போ நான் ஸ்கூல்லேயே நீங்கள் படிக்கிறீங்க, இந்த ட்ரைனிங் மெத்தட்ஸை பற்றி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் நாளைக்கு வந்து லெசன் செமினார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் போய் வீட்டில் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், நெட்டில் பார்க்கணும், ஆன்லைனில் தெரிஞ்சுக்கணும் எல்லா விஷயத்தையும். ஸோ நம்ம இல்லை நமக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ்கிட்ட இல்லை தெரிஞ்ச ஆள்கிட்ட போய் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அடுத்த நாள் செமினார் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் நாலேஜ் வந்து நிறையா வைடன் ஆகுது, டீப்பன் ஆகுது, ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கிறீங்க இதை பற்றி. நார்மலாக படிக்கும்போது கூட அந்தளவுக்கு படிச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் செமினார் எடுக்கும்பொழுது பர்ஃபெக்டாக படிச்சு வந்து நீங்கள் எடுக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ உங்களுடைய நாலேஜ் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லியிருக்குது. இதுதான் சொல்லியிருக்கு பாருங்கள். கான்ஃபரன்ஸில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அவங்களோட நாலேஜ் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லியிருக்குது. எக்ஸாம்பிள் பாருங்கள், டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னாக்க, இப்போ ஒரு நியூ டெக்னாலஜி டெவலப் ஆகுது அப்படின்னாக்க டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் போடுவாங்க. நீங்கள் சில மூவியில் என்னோட பார்த்துருக்கலாம், சில படத்துலலாம் வரும் இந்த மாதிரிக்கு கான்ஃபரன்ஸ்லாம். அங்கே அந்த டெக்னாலஜி பற்றி அங்கே வந்து நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ டாக்டர்ஸ் எல்லோரும் இந்த டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சர்ஜரியிலே ஒரு புது மெத்தட் வருது, நியூ மெத்தட்ஸ் வருதுனாக்க அந்த மெத்தடை வந்துட்டு கான்ஃபரன்ஸில் போய்ட்டு வெளிநாட்டிலாம் கான்ஃபரன்ஸ் நடக்கும். ஸோ அந்த கான்ஃபரன்ஸ்லாம் கலந்துக்கிட்டு இல்லை வேறு ஸ்டேட்டில் கூட நடக்கும். அப்படி போய் கலந்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் ஆடிட்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் கூட இருக்குது. ஆடிட்டர்ஸ் எல்லாம் கூட கலந்துக்கிற கான்ஃபரன்ஸ் கூட இருக்குது. அவங்க வந்து ஆடிட்டிங் வந்து இந்த மெத்தடோடு பண்ணலாம், இந்த இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி இப்படி கூட பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் நடக்கும். ஸோ அதுக்குள்ளே கான்ஃபரன்ஸ் கூட நடக்கும்னு சொல்லியிருக்குது. அதே போல் சேல்ஸ்மேன் கான்ஃபரன்ஸ் அப்படின்னாக்க, சேல்ஸ்மேன் ஒரு குட்ஸை வந்து எப்படி சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சேல்ஸ்மேனோட கான்ஃபரன்ஸ் போட்டு அது வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்குது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் மெத்தட் பட் ஸ்டில் ஏ ஃபேவரட் ட்ரைனிங் மெத்தட். இது வந்து ஓல்டஸ்ட் மெத்தட் தான், பழைய மெத்தட் தான். அது இருந்தாலும் இது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஃபேவரட்டான ட்ரைனிங் மெத்தடாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் மெத்தடாக இது இருக்குது. எல்லோரும் ஃபேவர் பண்ணக்கூடிய, எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ட்ரைனிங் மெத்தடாக இது இருக்குதுன்னு சொல்லியிருக்குது. இது எந்த மெத்தடு, செமினார் ஆர் கான்ஃபரன்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள் 6th பாயிண்ட், ஃபீல்டு ட்ரிப் மெத்தட். என்னோட படம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டுக்கு உங்களை கொண்டு போயிடுது, அங்கே வச்சு ட்ரெயின் பண்ணிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அக்ரி ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க, அக்ரிகல்ச்சர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க அப்படின்னாக்க வெறும் காலேஜில் மட்டும் வச்சு ட்ரைனிங் பண்ணுறதை விட ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபீல்டுக்கு கொண்டு போயிடுறது. அது அந்த விவசாய பண்ணையெல்லாம் சிலது இருக்குது, பட்டுக்கோட்லாம் இருக்குது. அந்த மதுக்கூர் போகிற ரோடு கூட இருக்குது, பட்டுக்கோட்டில் மதுக்கூர் போகிற ரோடு கூட ஒரு விவசாய பண்ணை இருக்குது. அதுபோல் கோயம்புத்தூரில் நிறைய இடத்துல அது மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அப்படி வந்து நேரடியாக என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபீல்டுக்கு கொண்டு போய்ட்டு அந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி தரது தான் ஃபீல்ட் ட்ரிப் மெத்தடுங்கிறது. இது காலேஜ் சம்மந்தப்பட்டது. அதே போல் இப்போ நீங்களே வந்து பேங்கிங்கை பற்றி படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ பேச்சுலர் ஆஃப் பேங்கிங் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, பிபிஎம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அல்லது எம்பிஎம்னாக்க பேச்சுலர் ஆஃப் மாஸ்டர் ஆஃப் பேங்கிங் மேனேஜ்மெண்ட் இருக்குது. எம்பிஎம்னானது மாஸ்டர் ஆஃப் பேங்கிங் மேனேஜ்மெண்ட். இப்போ அது மாதிரி கோர்ஸ்லாம் படிக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஸ்ட்ரெயிட்டாக பேங்க்லேயே கொண்டு அவங்கள ட்ரெயின் பண்ணணும். ஸோ அப்படி ட்ரெயின் பண்ணோம்னாக்க அதுதான் ஃபீல்ட் ட்ரிப் மெத்தட் அப்படிங்கிறது. அந்த ஃபீல்டு என்ன படிக்கிறாங்களோ அந்த ஃபீல்டே கொண்டு போயிடுறது. அப்படி ட்ரெயின் பண்ணால் நம்ம ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ உங்களோட 11th பார்த்தீங்கன்னாக்கா பேங்கிங் அப்படின்னு ஒரு லெசனே இருக்குது. பேங்கிங் அப்படிங்கிறது ஒரு லெசன் உங்களுக்கு இருக்குது. பேங்க் சம்மந்தப்பட்ட எல்லாமே அதில் வரும், கமர்ஷியல் பேங்க்ஸ் இதெல்லாம். அதில் வந்து செக்கு, டிடி எல்லாமே உங்களுக்கு வரும். அதில் பார்த்தீங்கன்னாக்க டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதை பற்றிலாம் நிறைய எக்ஸ்பிளைனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போது வந்து பேங்கில் கொண்டு உங்களை வச்சுக்கிட்டு இந்த பேங்க்குடைய ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாக்க
எப்படி அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுறாங்க, எப்படி லோன்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. சொன்னாக்க இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்குமா இல்லையா, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வெறும் தியரிட்டிக்கலாக படிக்காமல் ப்ராக்டிக்கல் செய்யும்பொழுது உங்களுக்கு என்ன ஒன்றுமோ ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஸோ இதுதான் ஃபீல்ட் ட்ரிப் மெத்தடுங்கிறது. அதே போல் இந்த ட்ரைனிங் மெத்தட் எப்படி இருக்குனாக்க ஒர்க் பிளேஸில் நடக்காது, அவேதி ஒர்க் பிளேஸ் தான் அந்த ட்ரைனிங் நடக்கும். ஒர்க் பிளேஸுக்கு வெளியில் போய் தான் அந்த ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபீல்டே கொண்டு போயிடுது, அவங்க என்ன ட்ரெயின் பண்ண போகிறாங்களோ அந்த ஃபீல்டே கொண்டு போய்ட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு பேர் தான் ஃபீல்ட் ட்ரிப் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடியது. A field trip or field work or training in the field is a journey undertaken by a group of employees or trainees to a place away from their actual work site. Away from their actual work site. அவங்க நிச்சயமாக ஆக்சுவல் ஒர்க் சைட்லேருந்து அவே வெளில போய் தாங்க இதை ட்ரெயின் பண்ணணும். இதில் இது வந்து ஃபீல்ட் ட்ரிப்னு சொல்லுவாங்க, அல்லது ஃபீல்டு ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒர்க்கு ட்ரைனிங் மெத்தட் தான் இது. இது ரொம்ப தூரம் கூட போய் கற்றுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும்னு சொல்லியிருக்குது. அந்த எம்ப்ளாயீஸ், அந்த ட்ரைனீஸ், எம்ப்ளாயீஸ்னாக்க ஒர்க்கர்ஸ் தான். ட்ரைனீஸ் அப்படின்னா அந்த கற்றுக்கிறவங்க தான். ஸோ அவங்கள வந்து கம்பெனிக்கு வெளியில் அழைச்சிட்டு போயிட்டு, அந்த ஒர்க் பிளேஸ்க்கு வெளியில் அழைச்சிட்டு போயிட்டு அவங்களை ட்ரெயின் பண்ணுற ஒரு மெத்தட் அப்படி தான் ஃபீல்ட் ட்ரிப் மெத்தட்னு சொல்லியிருக்குது. இந்த கீழே ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து வெளியில் போயிட்டு பார்க்குற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒர்க் சைட்டில் இது மாதிரி இருக்காது, இவங்க வெளில போகிறாங்க, வெளில போய்ட்டு சில ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லியிருக்குது. இன் அதர் வேர்ட்ஸ், ட்ரைனீஸ் ஆர் டேக்கன் டு ஆக்சுவல் ஒர்க் பிளேஸ் ஆர் சைட் ஆர் ஃபெசிலிட்டி டு கெயின் எக்ஸ்போசர் அண்ட் நாலேஜ். இதில் என்ன தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னாக்க, ட்ரைனீஸ் அந்த கற்றுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க ஆக்சுவல் ஒர்க் பிளேஸ்லேருந்து வெளில போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறையா கெயின் எக்ஸ்போசர் அப்படின்னாக்க நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. நிறையா தெரியாமல் இருக்க விஷயங்கள் நிறையாது அவங்களுக்கு எக்ஸ்போசர் ஆகுது, அவங்க புரியுது அப்படின்னு சொல்லியிருக்குது. அண்ட் நாலேஜ், அது மாதிரி அவங்களோட நாலேஜும் நிறையா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்குது. இதன் மூலமாக they are explained the process of work by supervisor or manager of the facility visited by the participants. அங்கே யார் பார்ட்டிசிபெண்ட் விசிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு சூப்பர்வைசரும் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கனாக்க அந்த ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கை பற்றி சொல்லிக்கிட்டே வருவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்குது. அந்த ப்ராசஸ் ஒர்க்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லியிருக்குது. தே ஆர் ஃப்ரீ டு கிளாரிட்டி அண்ட் தேர் டவுட்ஸ் ஃப்ரம் தி ஆர்கனைசேஷன் எக்ஸ்பர்ட்ஸ். அந்த ஃப்ரீயாகவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஆர்கனைசேஷன் எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி பேங்க் அழைச்சிட்டு போனாக்க பேங்க்கில் வேலை ஒரு ஆஃபீஸர் என்ன பண்ணனாக்க உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை வந்து கேட்டுக்கலாம். அது போல் நீங்கள் கேட்க முடியும்னு சொல்லியிருக்குதுல. எக்ஸ்பர்ட் வந்து எக்ஸ்பர்ட்னது அந்த அதில் திறமை வாய்ந்த ஒரு நபர்கிட்ட வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி. திஸ் மெத்தட் ஹெல்ப்ஸ் தி ட்ரைனீஸ் டு strengthen their theoretical knowledge obtained in a classroom environment by practical exposure. ஆக்சுவலாக நம்ம கிளாஸ் ரூமில் வந்து தியரிட்டிக்கலாக படிக்கிறத விட ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போய்ட்டு ஒர்க் பிளேஸில் பார்க்கும்போது இன்னும் பெஸ்ட்டாகவே நமக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்குது. அது நிறையா விஷயங்கள் நம்ம தெரியும் அதில் அப்படின்னு சொல்லியிருக்குது. நீங்கள் வந்து இப்போ கம்ப்யூட்டர் படிக்கிறீங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு படித்தா கூட நீங்கள் வந்து வெறும் தியரிட்டிக்கலாக தெரிஞ்சுக்கிறது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, தெரியல தெரிஞ்சுக்கிறது. ஸோ ப்ராக்டிக்கல் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணும்போது தான் இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குதா, இவ்வளோ எக்ஸ்போசர் இதில் இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஸோ அது மாதிரி செய்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, ப்ராக்டிக்கலாக செய்கிறதுக்கு வந்து ஃபீல்ட் ட்ரிப் மெத்தட் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ கம்ப்யூட்டர் ஃபியூச்சரில் பிசிஏ பிஎஸ்சி அப்படிலாம் படிக்க போகிறோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போகிறோன்னாக்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஐடி ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்ணணுன்னாக்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஐடி கம்பெனியில் கொண்டு ட்ரெயின் பண்ணாக்க இன்னமும் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இதுதான் இதெல்லாம் பார்த்துக்குங்க, 2 மெத்தடில் இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மெத்தடை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.